ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் ஒரு ஒரு குட் நியூஸ் தான், ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 நாளைக்கு முன்னால் உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டை வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து அதாவது இன்டர்வியூ லெட்டர் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கூட வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேக்ஸிமம் வந்து 25 இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது 25 வந்து உங்கள் நேர்முக கடிதம் வந்து உங்களுக்கு வரலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னால் எப்போல்லாம் வரலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு ப்ரோ வந்து, இந்த மாதிரி இன்டர்வியூ லெட்டர் வந்து வந்துடுச்சு விட்டாங்க அப்படின்ட்டு. நான் கூட கூகுளில் வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் பாருங்கள், நேற்றுக்கு முந்தின நாள் தான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ கூட அந்த டவுன்லோட் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தேன். அவங்க வந்து இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக விடுமான்னு சொல்லியிருந்தோம், இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க. ஆனால் விடலை. இன்றைக்கி பாருங்கள், அந்த ப்ரோ சொன்னோன்னு நான் திரும்ப வந்து வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணேன். இன்டர்வியூ லெட்டர் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்து இது நம்ம வெப்சைட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்துக்கு வந்து அந்த லிங்க் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது நேர்முக தேர்வு வந்து கால் லெட்டர் வந்தாச்சு. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூ டேட் வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறது தான் அவங்க ப்ராசஸ் உங்களுக்கு. சரி வாங்க, அந்தந்த டிஆர்பியில் அந்தந்த மாவட்டத்துக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது அந்த லாகின் பண்ணணும். உங்களோட அந்த வேக்கன்சி வந்து ஐடி கொடுத்துருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது இருந்தாலும் உங்களுக்காக வந்து ஒரு லைவாக உங்களுக்கு எப்படி பார்க்கணுங்காக தான் இப்போ காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். அதாவது நீங்கள் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதே நான் இப்போ ஏற்கனவே பார்த்தது தான் இப்போ திரும்ப வருது பாருங்கள். அதாவது டிஆர்பி வந்து தூத்துக்குடி மாவட்டம் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து டிஆர்பி சென்னை, அதில் டிஆர்பி மதுரை, டிஆர்பி புதுக்கோட்டை எது போட்டாலும் சரி உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். இது இப்போது இந்த பாருங்கள், டெஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ வந்து வந்துருச்சு போது 2024 தூத்துக்குடி மாவட்டம் என்னோடய இது. ஸோ நான் வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பேஜில் இருந்தால் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சரி எப்படி வாங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, சேல்ஸ்மேனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, பேக்கர் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேல்ஸ்மேன் இருந்தால் நீங்கள் சேல்ஸ்மேன் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்கராக இருந்துச்சுன்னா பேக்கருக்குள்ளே சேல்ஸ்மேன் இந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் ஓப்பன் பண்ணோன்னே என்ன இப்போ சேல்ஸ்மேனுக்கு வந்து ஓப்பன் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது இந்த கிளிக் ஓப்பன் பண்ணோன்னே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ உங்களோட யூசர் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுங்க. அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அப்புறம் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வியூ ஆயிரும். அதாவது இப்போ நான் வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணல. ஸோ அப்படி அப்ளை பண்ணியிருந்தேன்னா இப்போ என்னோடய ஐடியை கொடுத்தவங்களுக்கு நான் எப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஸோ எனக்கு ஐடி இல்லை. நான் இப்போ யார்கிட்டையும் நான் ஐடி கேட்டு கூட ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் அந்த சிச்சுவேஷன் டைம் இல்லை எனக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டீங்க, கிளிக் பண்ணாலே வந்து ஓப்பன் ஆகிரும். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எது ஒன்றுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் தான் இதில். ஸோ வந்து இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதாவது ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம அப்படி தான் பார்த்தோம். அதாவது நோட்டிஃபிகேஷனு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படுது அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிடணும். ஸோ வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அப்டேட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ ஒரு ஆஃபர் முன்னால் தான் வந்து நான் வந்து கமெண்ட் பார்த்துருந்தேன். அவர் தான் சொல்லியிருந்தாப்புல 2 பேர் 3 கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கார்டு வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இது மகிழ்ச்சியான தருணம், மகிழ்ச்சியான ஒரு நேரம் அப்படிங்கிறது டக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ போடணும், எல்லாம் தெரியப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் என்ன சொல்கிறது வேலையில் இருப்பீங்க, அதாவது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வழியாக தான் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் வந்துடும் மேக்ஸிமம் வந்து. அப்படி இல்லைனாலும் கூட இன்னொரு வழி எப்படி இருக்குது, கூகுளில் போய் நீங்கள் வந்து நார்மலாக போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதாவது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கொடுத்துரும் பாருங்கள். இதில் ரேஷன் ஷாப் கால் லெட்டர் டவுன்லோட்னு கொடுத்துருக்கேன், 2024 கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணாலும் சரி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதா, ஹவு டு டவுன்லோட் தமிழ்நாடு ரேஷன் ஷாப் அட்மிட் கார்டு 2024 ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விசிட் ஆஃபிஷியல் வெப்சைட் அந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே வந்து உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட்டுக்குள்ளே உள்ளே போயிடும். இதில் பாருங்கள், கீழே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பேஜ்
சாரி, இந்த பேஜ் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே செகண்ட் பேஜ் மட்டும் வந்தாலுமே இதுவும் இந்த வெப்சைட்டுக்குள்ள பேஜ் தான் இது. ஆனால் அவங்க கால் லெட்டருக்குள்ள பேஜ் வந்து இது கிடையாது. நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக லைட்டாக வந்து 2வது பேஜ் வந்தால் உங்களுக்கு வரும். இந்த இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ஹால் டிக்கெட் 2024 கொடுத்துருக்காங்களா, டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே வரும் பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கால் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஹால் டிக்கெட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள் சென்னை கொடுத்துருக்காங்க, கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்களா. இது வந்து ஒரு லிங்க் தான். இது உங்களுக்கு தொட்ட உடனே உங்களுக்கு உங்கள் மாவட்ட வாரியாக போயிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியான இது ஒரு மெத்தடு தான் இது. நீங்கள் நேரடியாக வந்து இதுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழியாகவும் நீங்கள் வந்து ஈஸியான முறையில் வந்து உங்களோட கால் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்டேட் இது தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உடனே கமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு எனக்கு வீடியோ போட தெரிஞ்சது, வீடியோ போட முடிஞ்சது எனக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேர் கவனக்குறைவாக இருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படிங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அதை நீங்கள் முழுசாக வந்து ஒரு முழுமையான முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படியுமே கண்டிப்பாக வந்து 3 நாள் வைப்பாங்க. ப்ரோ வந்து ஒருத்தர் இப்போ கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் லைட்டாக தான் பார்த்தேன், நல்லா பார்க்கல. என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ, அதாவது எனக்கு 25 வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு 25ல் உங்களுக்கு இருக்கலான்னு ஒரு கெஸ்ஸிங்லாம் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க டிசம்பர் 9 நான் அந்த கமெண்ட் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு போடலை, அதனால் டைம் இருந்தால் போட்டு காமிக்கிறேன். ஒருத்தர் சொன்னார் டிசம்பர் 9, 12லாம் சொன்னார். நான் கூட சொல்லியிருந்தேன் டிசம்பர் 9லாம் போகவே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க நியூஸ் பேப்பரில், உங்களுக்கு நவம்பர் வந்து எண்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் வந்து எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பக்காவாக உங்களுக்கு 25ல் வந்து இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து நவம்பர் 18 தான் ஆகுது. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 25ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் யதார்த்தமாக சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் 25 தான் வரும் அப்படிமா சொல்லியிருந்தேன். எனக்கே தெரியாது. ஆனால் வந்து ஏன்னா வேறு வழி இல்லை, மேக்ஸிமம் இந்த 5 டேஸில் தான் அவங்க வச்சு முடிக்கிற மாதிரி இருக்குன்னு தான் கெஸ்ஸிங்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 25 வச்சு முடிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து 25 இருக்கலாம், நிறைய பேர் 26 இருக்கலாம், 27 சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 3 நாளில் வந்து ப்ராசஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 நாள் ப்ராசஸ் தான் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்டேட் அப்படின்னா, இன்டர்வியூ வந்து நீங்கள் நல்லபடியாக நல்ல மாதிரி அப்டேட் அதாவது அட்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்து நம்ம வந்து ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குண்டான வந்து என்னென்ன வேலை இருக்கோ கண்டிப்பாக உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஜாப்போடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.